திருச்சிற்றம்பலம். தில்லை திருச்சிற்றம்பலம். வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவள் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமெலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யடிமை இல்லாத உலர்வர்க்கும் அடியேன் பொழில்கள் கூர்த்துஞ்சிய புகழ் சோழற்கு அடியேன் மெய்யடியான் நரசிங்க முனியற்கு அடியேன் விரிதினை சூழ்கடல் நாகை அதிபத்தருக்கடியேன் கைதடிந்தவர் சிலையான் கலிக்கம்பன் கலியன் கலல் செப்தி பரிஞ்செயர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐகடியல் காடவர் கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அம்மானே. இன்றைக்கு நான் சரியான பாட்டு படிக்கிறோம். இன்றைக்கு நரசிங்க முனியாட்ட கதை தான் படிக்க போறோம். நேற்று புகழ்ச்சோழட்ட முடிச்ச நாங்கள். அதே போல நேற்றும் இதுல நாங்கள் இந்த வேர் கொண்டதுக்கு கணநாதன் கதை தொடங்கினாங்கள். அந்த சரியா வருது பாட்டு. அண்டிபடியும் நரசிங்க முனிய நாயனார் புராணம். நரசிங்க முனிய நாயனார் புராணம். திருமுனைப்பாடி நாட்டில் குறுநில போது சின்ன கிடக்கு. சின்ன இருக்காதான் பெருசாக்கினான் வேறு சின்னனாக்கு இது நான் பெருசாக்கி சரி சரி. திருமுனைப்பாண்டி நாட்டில் குறுநில மன்னர் நரசிங்க முனியரார் என்பவர் தோன்றினார். அவர் அறநெறி வரலாறு ஆட்சி செய்தவர். சிவனடியார்க்கு தொண்டு செய்வதையே பெரும் பேராக எண்ணியவர். அவர் திருவாதிரை நாளில் அடியவர்களை உபசரிப்பதில் பெருநாட்டம் உடையவர். ஒரு கால் திருவாதிரை நாளில் அடியவர்க்கு பொன்னை அளிக்கும் போது காமக்குறியுடன் கூடிய ஒருவர் சைவ கோலத்துடன் வந்தார். அவரை அங்கிருந்த அடியார்கள் வெறுத்து ஒதுக்கினர். அதனை கண்ட நரசிங்க முனியார் பெரும் துன்பம் கொண்டார். அதனால் அவர் அந்த அடியார் முன் சென்று பாராட்டி உபசாரம் செய்தார். சிவனடியார் உலகம் ஒழுக்கம் அற்றவராயினும் அவரை இகழ்பவர் நரகத்தை அடைவர் என்பதை உணர்ந்த அடியார் அந்த அடியார்க்கு மற்றவர்க்கு அளித்ததை விட 2 மடங்கு பொன்னை அளித்தார். இத்தகைய தொண்டை செய்த அவர் இறுதியில் வீடு பெற்றார். ஏன் அப்படி செய்யறவர்? அது கூடாது. அவர் காம நோக்கத்தோட இருக்கிறவருக்கு என்ன அப்படி செய்வார்? பிளவுறவை எல்லாரையும் கடவுள் திருத்துறவர். அப்படியே அவர் திருத்துவதுக்கு அந்த ஆக்கள் செய்த சரிதானே, உண்மையான உத்தமர் தானே. வேற ஆக்களுக்கு ஆணவம் அழிய இல்லை. அவை ஆணவத்தோட அப்படி இல்லை. அவர் மீண்டும் மட்டும் பிளவிட இல்லை. அவர் திருத்தி இருக்கிறார். எவ்வளவு திருத்தல் நடந்திருக்குது. நீங்கள் என்ன சரி நளினாக்கா படி. பாடலன் 3983. கோடாதனறி விளங்கும் குடிமரபின் அரசளித்து மாடாக மணிகண்டர் திருநீரேமனங்கொள்வார் தேடாத பெருவளத்தில் சிறந்த திருமுனைப்பாடி நாடாளும் காவலனான் நரசிங்க முனையரையர் தெளிவுரை. செங்கோல் நீதியினின்றும் தவறாத நெறியில் விளங்கும் குறுநில மன்னர் மரபில் வந்து ஆண்டு பெருஞ்செல்வமாக திருநீலகண்டரின் திருநீற்றியே மனதில் கொள்பவர். தேடிப்பெற வேண்டாது இயல்பில் பெருவளங்களில் சிறந்த திருமுனைப்பாடி நாட்டை ஆளும் மன்னன் நரசிங்க முனையரையர் என்று பெயர் கொண்டவர் ஆவார். இம்முனையர் பெருந்தகையர் இருந்தரசு புறந்து போய்த்து அம்முனைகள் பல கடந்து தீங்கு நெறி பாங்ககல மும்முனை நீள் இலைச்சூள முதற்படையார் தொண்டுபுரி அம்முனைவர் அடியடையவே அரும்பெரும் பெரு என அடைவார். இந்த முனியர் மரபின் பெருந்தகையினரான பென்னர் தம் நகரத்தில் இருந்து அரசளித்து பகைவரின் போர்கள் பலவற்றையும் வென்று தீமையான நெறிகளின் செயல்கள் யாவன் நீங்க 3 தலைகளை உடைய நீண்ட இலைவடிவான சூலமான முதன்மை பெற்ற படையுடைய இறைவரின் தொண்டை செய்கின்ற அந்த முதல்வர்களாகும் அடியவரின் திருவடிகளை அடைவதே அரும்பெரும் பேறு என அடைவராய் சினவிடையார் கோயில் தோறும் திருச்செல்வம் பெருக்கு நெறி அனவிடையார் உயிர் திறக்க வருமெனினும் அவை காத்து மனவிடையாமை தொடையல் அணிமார்வர் வழித்தொண்டு கனவிடையாகிலும் வலுவா கடனாற்றிச் செல்கின்றார்
தெளிவுரை சினமுடைய காளையுடைய இறைவரின் கோயில்கள் தோறும் திருச்செல்வங்களை பெருகச் செய்யும் நெறியில் அரிய உயிரை விட வந்தாலும் அந்நெறிகளை காவல் செய்து பாசிமணி வடங்களிடையே ஆமை ஓட்டை அணிந்த மார்பையுடைய இறைவரின் வழித்தொண்டை கனவிலும் தவறாது கடமை மேற்கொண்டு செய்து வருபவராய் விளங்கினர். பாடலன் 3986 ஆரணிந்த நான் தானே சரி 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 சாரியா படி. பரவாயில்ல. ஆரணிந்த சடைமுடியார் ஆதிரனால் ஒன்று என்றும் வேறு நிறை வழிபாடு விளக்கிய பூசனை மேவி நீரணியும் தொண்டர் அணைந்தார்க்கெல்லாம் நிகழ் பசும்பொன் 100 குறையாமல் அழித்து இன்னமுது நோவிப்பார். கங்கையாற்றை அணிந்த சடையுடைய முடியனான இறைவர்க்கு திருவாதிர நாள்தோறும் நித்தியமாக வேறாக நிறைந்த வழிபாடு விளங்கிய பூசையை செய்து திரு அணிந்த தொண்டராய் அன்று வந்த சேர்ந்தவர்களுக்கெல்லாம் குறையாமல் 100 பசு பொன்னை தந்து இனிய திருவமுது மூட்டுவராகி விளங்கினார். இனி நானா? ஓ ஆனசெயல் பாடலன் 3987 ஆனசெயல் முறை புரிவார் ஒரு திருவாதிரை நாளில் மேன்மை நெறி தொண்டற்கு விளங்கிய வன்னிடும் பொழுதில் மானநிலை அழிதன்மை வருகாம குறிமலர்ந்த ஊன நிகழ் மேனியராய் ஒருவர் நீர் அணிந்தணிந்தார். தெளிவுரை அத்தகைய செயலை மேற்கொண்டு முறையாய் செய்பவரான நாயனார் திருவாதிரை நாளில் மேன்மை பொருந்திய சைவ நெறி அடியார்க்கு பொன்னை கொடுக்கும் போது மான நிலை அழியின் தன்மையுடைய காம குறிகள் தெரியும் குற்றம் பொருந்திய மேனி உடையவராய் ஒருவர் திருநீற்று அணிந்து வந்து சேர்ந்தார். மற்றவர் தம் வடிவிருந்த படிகண்டு மருங்குள்ளார் உற்றக இகழ்ச்சியராகி ஒதுங்குவார் தமைக் கண்டு கொற்றவனார் எதிர் சென்று கைகுவித்து கொடுபோந்து பெற்றியினால் தமை மிகவும் கொண்டாடி பேணுவார். அவ்வாறு வந்தவரின் இருந்த நிலையை பார்த்து பக்கத்தில் இருந்தவர்கள் இகழ்ச்சியோடும் அவரை அணுகாது அருவருத்து ஒதுங்கினர். அதை கண்டு அரசர் அவர் எதிரே போய் கைகுவித்து வணங்கி அழைத்து கொண்டு வந்து தன்மையுடைய அவரை மிகவும் பாராட்டி உபசரிக்கலானார். சீலமிலரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞாலம் மிகழ்ந்தரு நரகம் நண்ணாமல் எண்ணுவார். பலனைந்தார் தமக்கு அளித்தபடி இரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினிய மொழி விளம்பி விரை கொடுத்தார். உலகியல் நெறியான ஒழுக்கம் இல்லாதவரானாலும் திருநீட்டைச் சார்ந்த அடியவரை உலகத்தவர் இகழ்ந்து அதனால் கொடிய நரகத்தை அடையாமல் உய்ய வேண்டும் என சிந்திப்பவராய் அங்கு வந்தவர்களுக்கு கொடுத்ததை விட 2 மடங்காக 200 பொன்னை தந்து இன்சொற்களை கூறி உபசரித்து விடை தந்து அனுப்பினர். இவ்வகையே திருத்தொண்டின் அருமை நெறி எந்நாளும் செவ்விய அன்பினால் ஆற்றி திருந்திய சிந்தையராகி பை வளர்வாள் அரவணிந்தார் பாதமலர் நிழல் சேர்ந்து மெய்வகைய வழி அன்பின் மீளாத நிலை பெற்றார். தெளிவுரை இங்கனம் திருத்தொண்டின் அரிய நெறியை எந்நாளும் செம்மையான அன்பால் செயலாற்றியிருந்த திருத்தமான சிந்தனையுடையவராயிருந்து நச்சுப்பை வளரும் கொடிய பாம்பை அணிந்த இறைவரின் திருவடி நிழலை அடைந்து உண்மையான வழியில் வரும் அன்பினால் மீளால் இலையாம் வீடு பேற்றை அந்நாயனார் அடைந்தார். விடநாகம் அணிந்த பிரான் மெய்த்தொண்டு விளைத்த நிலை உண்டாகும் நரசிங்க முனேரார் பிரான் கடலேந்தி தடநாகம் அதஞ்செய்திய தனஞ்சொரியும் கலஞ்சேரும் கடல் நாகை அதிபத்தர் கடல் நாகை கனவிப்பாராம். நஞ்சையுடைய பாம்பை அணிந்த சிவபெருமானின் மெய்த்தன்மையுடைய தொண்டு வலுவாது விளைந்த நிலையில் உடனாக நிகழ்ந்த வாளுடைய நரசிங்க முனையராரின் கடல்களை வணங்கி
பெரிய யானைகளை மதநீரை சொரிய செல்வங்களை பொழியும் மரக்கலங்கள் சேரும் கடல் துறைமுக பட்டணமான நாகை நகர் வாழ் அதிபத்த நாயனாரின் நியமமான தொண்டின் இயல்பை சொல்ல போகின்றோம். நரசிங்க நாயனர் நரசிங்க புராணம் முனைய முன்னிட்டு நாயனார் புராணம் முட்டிட்டு நரசிங்க முனை அடைய நாயனார் புராணம் முட்டிட்டு இனி அதிபத்தனர் நல்ல அதிபத்த நாயனார் புராணம். சோழ நாட்டில் உள்ள நாகப்பட்டினத்தின் கடற்கரை ஓரத்தில் உள்ள நுழைப்பாடியில் பரதவர் குலத்தில் அதிபத்தர் என்பவர் தோன்றினார். அவர் பரவர்க்கு தலைவர். மற்றவர் அவருக்கு மீன் குவியல்களை அளிப்பவர். அவற்றுள் சிறந்தோரு மீனை இது சிவபெருமானுக்கு என்று கடல் விட்டு விடுவார். ஒரு நாளில் ஒரு மீனே வந்தால் அதையும் இறைவற்கே விட்டு விடுவார். பல நாட்கள் ஒரு மீனே கிடைத்தது. தயங்காமல் அதை கடலில் விட்டார். எனவே பசியால் அவரது திருமேனி தளர்ந்தது. ஒரு நாள் பொன்னாலும் மணியாலும் ஆன மீன் ஒன்று வலையில் அகப்பட்டு அதை வலைஞர் அதிபரிடம் அளித்தார். அதை கண்டு களிப்படைந்த அவர் இது இறைவற்கே ஆகுமென அதையும் கடலில் விடுத்தார். இத்தகைய தொண்டினால் இறுதியில் அவரது சிவனடி சேர்ந்தார். மன்னி நீடிய செங்கதிரவன் வழிமரபில் தொன்மையாம் முதற்சோழர் தந்திருக்குலத்துரிமை பொன்னி நாடெனும் கற்பக பூங்கொடி மலர்போல் நன்மை சான்றது நாகைப்பட்டின திருநகரம் நிலை பெற்று நீடி வருகின்ற கதிரவன் ஒளியில் வந்த மரபான பழமையுடைய முதன்மை பெற்ற சோழர்களின் குலத்திற்கு உரிமையுடைய காவிரி நாடு என்னும் கற்பக பூங்கொடியில் மலர்ந்த மலரை போன்று நாகப்பட்டினம் என்ற நகரம் நன்மையினால் மேன்மையுடையதாகும். எத்தனையாவது? 92வது பாட்டு. ஓகே ஓகே. தாம நித்திலங்கோவைகள் சரித்திடச் சரிந்த தேமலர் குழல் மாதர் பந்தாடு தெற்றிகள் சூழ் காமர் பொச்சுடர் மாளிகை கருங்கடல் முகத்த மாமூகி குலம் மலையென ஏறுவ மருங்கு தெளிவுரை முத்து மாலைகளின் கோவை சரிய தேன் பொருந்திய மலர்களை சூடிய சரிந்த கூந்தலை உடைய மங்கியர்கள் பந்தாடும் மேடைகளை கொண்ட விரும்பத்தக்க பொன்னொளி மின்னும் மாளிகையான இவை மலை என்று மயங்கி கரிய கடல் நீரை உட்கொண்ட கரிய மேக கூட்டங்கள் பக்கத்தே மேலேறும் பெருமையில் செறி பேரொளி பிறங்களில் நிறைந்து திருமகட்கு வாழ் சேர்விடமாதலின் யாவும் தருதலில் கடல் தன்னிலும் பெரிதனத்திரைவோள் கரிபரி தொகை மணிதுகில் சொரிவதாங்கலத்தாள் பெருமையால் மிக்க பெரிய ஓசை நிறைதலாலும் நிறைந்த இலக்குமி வாழும் உறைவிடமாதலாலும் வேண்டும் பொருள்களை எல்லாம் அளித்ததாலும் கடலை விட பெரியது என்று சொல்லுமாறு விளங்கி அலைபோல் யானைகள் குதிரை தொகைகள் மணிகள் ஆடைகள் என்ற இவை முதலியன பொருள்களை மரக்கலங்களில் அந்த நகரம் கொணர்ந்து சொரியும். நீடுதொல் புகழ் நிலம் 18 நிறைந்த வீடு தங்கிய பல பொருள் மாந்தர்கள் பெருகி கோடி நீள்தன குடியுடன் குவலையங்காணும் ஆடி மண்டலம் போல்வத வணிகிளர் மூதூர் தெளிவுரை பெரும் போலையிட்ட 18 நிலங்களிலும் நிறைந்த பெருமையுடைய பல பொருட்களை கொண்ட மக்களும் சேர்ந்து பெருகி வாழ்வதாலும் கூடிய அளவினும் பெருகிய செல்வக்குடி மக்களுடன் விளங்குவதாலும் அந்த அழகுடைய பழைய நகரம்
இவ்வுலகம் முழுவதும் தனக்குள் பிரதிபிம்பமாய் அடங்க காணப்படுகின்ற கண்ணாடி மண்டலம் போன்றதாகும். அந்நெடுந்திருநகர் மருங்கட கலைகடல் விளிம்பில் பன்னெடுந்திரை நுரைதவள் பாங்கரின் ஞாங்கர் மண்ணு தொன்மையின் வலைவளம் துணிவினால் மலிந்த தன்மை வாழ்குடி மிடை தந்தது தடநுழைப்பாடி. அந்த பெரிய நகரத்தின் பக்கத்தில் அலைகளுடைய கடல் விளிம்பில் பல நீண்ட அலைகளை நுரை வந்து தவழுவதற்கிடமான பக்கங்களை அடுத்து நிலையான பழமையான வலைவீசி மீன் பிடிக்கும் தொழிலால் பெரும் வளமையுடைய மீன் உணவு பெருகிய இயல்பினான வாழ்வு பெற்ற பரதவர் குடிகள் நெருங்கியுள்ளது பரதவர் சேரி. பாடலன் 3997 புயல் அளப்பில வெனவலை புறம்பனை குரம்பை அயலப்பன மீன் விலை பசும் பொனில் அடுக்கல் வியலக்கரில் விடுந்திமில் வாழ்நகர் கொணர்ந்த கயல் அளப்பன பரத்தியர் கடுநெடுங்கண்கள். தெளிவுரை. மேகங்களை பரப்பியதைப் போல வலைகள் வெளியே உலர வைக்கப்பட்ட சிறிய குடிகளின் பக்கத்தில் மீன் வலைக்குள் கொள்வோர் கொணர்ந்த பசும் பொன்னின் குவியல்கள் அளவிடப்படுவன. கொணர்ந்த பசும் பொன்னின் குவியல்கள் அளவிடப்படுவன. பரந்த கடலில் செலுத்தும் மீன் படகுகளின் தொழிலால் வாழும் பரதவர் கொணர்ந்த அக்கயல் மீன்களை அவரிடம் பெற்றுக்கொள்ளும் பரத்தியரின் கருமையான நீண்ட கண்கள் அவை இவ்வளவு விலை பெறும் என்பதை காட்சியால் அளந்து விடுவன. உணங்கல் மீன்கவர் வருணசை குறுகுடன் அணைந்த கணங்கொள்ளோதி மங்கரஞ்சினை புனையங்கானல் அணங்கு நுண்ணிடை நுழச்சியர் அணி நடை கழிந்து மனங்கொள் கொம்பரின் மருங்கு நின்றிலியல மருளும் உலர்தலையுடைய மீன்களை கவர்கின்ற ஆசையுடைய பறவைகளுடன் கூட வந்த கூட்டமான அன்னப்பறவைகள் நுட்பமான இடையை உடைய நுழைச்சியரின் அழகிய நடைக்கு தோற்றக்கரிய கொம்புகளையுடைய புன்னை காட்டில் மனமுடைய அப்புன்னை கொம்புகளில் பக்கத்தில் நின்று இறங்காமல் மருண்டிருக்கும். வலை நெடும் தொடர் வடம்புடை வலிப்பவரொலியும் விலை பகர்ந்து மீன் குலை கொடுப்பவர் விடியொலியும் தலை சிறந்த வெள்வளை சொறிபவர் தளங்கொலியும் அலை நெடுங்கடல் அதிரொலிக்கெதிரொலியானைய. வலைஞரின் நீண்ட தொடர்புகளுடைய வடங்களை இழுத்துச் செல்பவரின் ஒலியும் விலையை எடுத்து கூறி மீன் குவியலை கொடுப்பவர் வாங்குவோரை அழைக்கின்ற ஒலியும் மிகச் சிறந்த வெண்மையான சங்குகளை கொண்டு குவிப்பவர்களின் மிகுந்த ஒலியும் அலைகளையுடைய பெரிய கடலொலிக்கு எதிரொலி போன்று விளங்கின. அனையதாகிய நுழைப்பாடியில் அமர்ந்து மனைவளம் பொலி நுழைஞர் தம் குலத்தினில் வந்தார் புனை இளம் பிறை முடியவர் அடித்தொண்டு புரியும் வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலார். அத்தகைய இயல்புடைய அந்த நுழைப்பாடியில் வாழ்ந்து இல்வாழ்வின் வளங்களால் விளங்கும் நுளியர் குலத்தில் தோன்றியவர். இளம்பிறை சந்திரனை சூடிய முடியுடைய இறைவரின் அடித்தொண்டு செய்யும் செயலில் விளங்கி அதிபத்தர் என்ற பெயர் பெற்ற மேன்மையை உடையவர். ஆங்கு என்பர்தாம் நுழையர் தலைவராய் அவர்கள் ஏங்கு தண்டிரை கடலிடை பல பல இயக்கி பாங்கு சூழ்வலை வளைத்து மீன் படுத்து முன் குவிக்கும் ஓங்கு பல்குவை உலப்பில் உடையார் உயர்வார். ஓங்கு பல்குவை உலப்பில உடையாராய் உயர்வார். தெளிவுரை.
அந்த அதிபத்தர் என்னும் நாயனர் நுழையரின் தலைவராகி அவர்கள் ஒலிக்கின்ற தெளிந்த அலையுடைய கடலில் பலவாறு தொழில் செய்து பக்கங்களில் சூழும் வலைகளை வளைத்து வீசி மீன்களை பிடித்து கொண்டு வந்து முன்குவிக்கும் உயர்ந்த பல வகை மீன் குவைகள் அளவற்றவை உடையவராய் உயர்ந்தவராய் விளங்கினார். மூட்டில் மீன்கொலை தொழில் வளர்த்தவர் வலையில் முகந்து பட்ட மீன்களில் ஒரு தலை மீன் படுந்தோறும் நட்டமாடிய நம்பெருக்கென நளிநீர் முன்னீர் விட்டு வந்தனர் விடாத அன்புடன் என்றும் விருப்பால் குறையாத மீன்களை பிடித்து அக்கொலை தொழிலின் வளத்தை உடைய நுழையர் மீன்காரர் வலைகளினால் வாரி எடுப்பதால் அகப்பட்ட மீன்களில் ஒரு தலைமையான மீன் படுந்தோறும் இது ஐந்தொழில் அருக்கூத்தாடுகின்ற ஐயருக்காக என்று இடியராத அன்பினால் விருப்புடன் குளிர்ந்த கடனிடத்தே நாளோறும் விட்டு வந்தார். பாடலன் 4003 வாகு சேர்வலை நாளொன்றில் மீனொன்று வரினும் ஏகநாயகர் தங்கள என விடும் இயல்பால் ஆகு நாள்களில் அநேக நாள் அடுத்தொரு மீனே மிக நீர்படி வேலையில் பட விட்டு வந்தார். தெளிவுரை. ஒழுங்கான வேலையில் ஒரு நாளில் ஒரு மீனே வரினும் முழு முதல்வரான இறைவரின் திருவடிக்கு என்று விடுகின்ற இயல்பாகிய நாள்களில் பல நாட்கள் தொடர்ந்து ஒரு மீனே மேகம் படியும் கடலில் கிடைக்க அதனை அவர் இறைவருக்காக என்றே கடலில் விட்டு வந்தார். மீன் விலை பெருங்குணவினில் பிமியு பெருஞ்செல்வம் தான் மறுதலின் உணவின்றி அருங்கிலை சாம்பும் பான்மை பற்றியும் வருந்திலர் வட்ட மீன் ஒன்று மான்மறி கரத்தவற்களற்கென விட்டு மகிழ்ந்தார். மீனை விற்பதனால் பெரும் உணவு பண்டங்களால் மிக்க பெருஞ்செல்வம் இவ்வாறு சுருங்கியதால் தம் அரிய உறவினர் உணவில்லாமல் பசியால் வருந்தும் தன்மை பற்றியும் அவர் வருந்தவில்லை. வலையில் அகப்பட்ட ஒரு மீனையும் மான் கன்றை கயிற்றில் ஏந்திய இறைவரின் திருவடிக்கு என விட்டு மகிழ்ந்தார். கால நாள்கள் இப்படி வரத்தாம் உணவயத்து கோலமேனையும் தளரவும் தந்தொழில் குறையா சீலமேதலை நின்றவர் தந்திறந்தெறிந்தே ஆலமுண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுதுண்பார். பல நாட்கள் இவ்வாறு நிகழ்ந்தது. நிகழத்தாம் உணவு மறந்து வாடித்தம் அழகிய திருமேனியும் தளர்ச்சியுடைய தம் தொண்டரினின்றும் குறைவுபடாத அந்த ஒழுக்கத்துச் சலியாமல் ஒழியவரின் இயல்பை அறிந்து நஞ்சை உண்ட இறைவர் அத்தொண்டரின் அன்பு என்கின்ற அமுதை உண்பராய் ஆனநாளொன்றில் ஒவ்வொரு மீனும் கொளித்து தூணுறப்பசுங்கனகனச் சுடர்நவமணியால் மீனுறுப்புற அமைத்து உலகடங்கிலும் விலையாம் பான்மையற்புதப்படியதொன்றிடு விலைப்படுத்தார். முன் சொன்ன வண்ணமான நாளொன்றில் அந்த ஒரு மீனும் அங்கு விலையில் அகப்படாது போகச் செய்து தூய நிறமுடைய பசும்பொன்னாலும் ஒளியுடைய மணிகளாலும் மீன் உறுப்புக்கள் பொருந்தும்படி அமைத்து உலகங்களில் எல்லாம் விலை மதிக்கப்படும் தன்மையில் அற்புதத்தன்மை கொண்ட ஒரு மீன் வீசிய விலையில் அகப்படுமாறு இறைவன் செய்தனர். வாங்கு நீள்வலை அலை கடற்கரையில் வந்தற ஓங்கு செஞ்சுடர் உதித்ததென உலகெல்லாம் வியப்பத் தாங்கு பேரொளி தலைத்திட காண்டலும் எடுத்து பாங்கு நின்றவர் மீனொன்று படுத்தனம் என்றார். தெளிவுரை. மீனை இழுத்து நீண்டவரையானது கடற்கரையில் வந்து ஏற அதில் அகப்பட்ட மீன் கதிரவன் தோன்றியதைப் போல் உலகமெல்லாம் அதிசயிக்கும்படி அமைந்த பெரிய ஒளி வீசி காணப்படவும் அதனை எடுத்து அருகே நின்ற பரதவர்கள் மீனொன்றை பிடித்தோம் என்று கூறினர் என்று மற்றோர் எம்பவும்
ஏறு சீர் தொண்டர் பொன் திடர் சுடர் நவமணி பொலிந்த அம்மீனுறுப்பால் ஒன்று மற்றிது எனையாளுடையவர்க்கு ஆகும் ஆகும் சென்று பொற்களல் சேர்கென திரையோடு சிரித்தார் என்று மேற்கண்ட வண்ணம் பரதவர் உரைக்கவும் அதை கேட்ட மிகுன்ற சிறப்புடைய தொண்டரான அதிபத்தர் பொன்னும் தோதியான கதிரை உடைய நவமணிகளும் விளங்கும் மீன் உறுப்புகளினால் பொருந்தும் வேறான இது என்னை ஆட்கொண்டுள்ள இறைவனுக்கே ஆகும், அவரது பொற்கடலை இது சேர்வதாகும் என்று கடல் அலையில் எடுத்து வீசினார். பாடலன் 1009. அகிலலோகமும் பொருள் முதற்றாமெனின் அளவில் புகழும் அப்பெரும் பற்றினை புரியறிந்த இகலில் மெய் திரு தொண்டர் முன்னிறவர் தாம்பிடமேல் முகல் விசும்பிடை அணைந்தனர் பொழிந்தனர் முவைப்பூ. தெளிவுரை. எல்லா உலகங்களும் பொருளியே முதலாக உடையது என்று கூறும் அந்த பெரிய வலிய பொன்னாசை என்னும் பெரும் பற்றை குற்றமில்லாது நீங்கிய ஒப்பில்லாத மெய்த்தொண்டர் முன்னே இறைவர் காலை ஊர்தியின் மேல் மேகம் தவழும் வானத்தில் எழுந்தருளினார். அப்போது தேவர்கள் கற்பக பூமலை சொரிந்தனர். பஞ்சநாதமும் எழுந்தன அதிபத்தர் பணிந்தே அஞ்சலிக்கரம் சிரமிசை அணைத்து நின்றவரை நஞ்சுவான் மிடற்றிடவர் சிலலோகம் நன்னி தன் சிறப்புடை அடியார் வாங்குற தலையளித்தார். அப்போது 5 வகைப்பட்ட தேவ வாத்தியங்களும் எழுந்து ஒலித்தன. நிலமுற விழுந்து வணங்கி எழுந்து குவிந்த கைகளை தலைமேல் கொண்டு நின்ற அதிபத்தரை சிவலோகத்தைச் சேர்ந்து அழகிய சிறப்புடைய அடியார்களுடன் இருக்கும்படி நஞ்சுண்ட ஒளியை உடைய கழுத்தை உடைய இறைவர் அருள் செய்தார். தம்மரம்பூரி மரபினிற்காகும் பெருந்தொண்டு செம்மையேபுரி அதிபத்தர் உளங்குதாள் வணங்கி மும்மையாகிய புவனங்கள் முறைமகிற் போற்றும் செம்மநீதியார் கலிக்கம்பர் திருத்தொண்டு பகர்வாம். கொலை தொழில் செய்யும் தம் மரபுக்கேற்றபடி நின்றவாறே தகுதியான பெரிய தொண்டை உண்மையில் தவறாது அதிபத்த நாயனாரின் விளக்கம் செய்யும் திருவடியை வணங்கி அதன் துணையால் உலகம் 3 முறையாக போற்றுகின்ற செம்மையுடைய நீதியையுடைய கலிக்கம்ப நாயனாரின் தொண்டை புகழ்வோம். அதிபத்த நாயனார் புராணம் முற்றிற்று. 50வது கலிக்கம்ப நாயனார் புராணம். நடுநாட்டிலுள்ள பின்னாகரத்தில் வணிகர் குலத்தில் கலிக்கம்பர் என்பவர் தோன்றினார். அவர் சிவபெருமானுக்கு தொண்டு செய்பவர். சிவலிங்கத்தை வழிபடினும் சிவனடியார்களை வழிபடாது போயின் அவ்வழிபாடு சற்றும் பயன்படாது என சிவாகமம் கூறும். ஆதலால் அவர் சிவனடியாரை உபசரித்து வழிபட்டு வந்தார். ஒரு நாள் கலிக்கம்பர் இல்லத்துக்கு அடியார்கள் சென்றனர். அவருடைய மனைவியர் நீர்வார்க்க அடியார்களின் அடிகளை நாயனார் விளக்கினர். அவர்களில் ஓர் அடியார் முன்பு அந்நாயனார் இல்லத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர். ஆதலால் அந்த அம்மையார் அவரது கைகளை விளக்காண்டு போட்டிருக்கு. மெட்டலான வரும். அது முதல் சரிதானே, விளக்குறா துப்புரா செய்யறதானே முதல் விளக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு கதை விளங்கலையே. ஒரு நாள் கலிக்கம்பர் இல்லத்துக்கு அடியார்கள் சென்றனர். அவருடைய மனைவியர் நீர்வார்க்க அடியார்களின் அடிகளை நாயனார் விளக்கி. எந்த நாயனார்? அவர்களில் ஓர் அடியார் முன்பு அந்த நாயனாரின் இல்லத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர். ஆதலால் இங்க ஆதலால் வந்தபடியே அங்க அந்த நாயனார விளக்கினார் என்றுதான் வருது. அந்த அம்மையார் அவரது மனைவியார் நீர் வாக்க அடியவர்களின் அடிகளை நாயனார் விளக்கினார். அண்டி சொல்றது சரி.
அது அவரது சரி, அடிகளை அந்த இது கீழாண்டாம் விளக்க வரணும். இது அதுல விளக்க இல்ல வரும். இல்ல அதுல அதுவும் சரி, அவரது அடிகளை விளக்க அவ வந்து இன்னொரு அந்த அவற்ற அடிகளை விளக்கம்னா அந்த உறைஞ்சி காவல் அவர் அன்னி ஊத்த அவர் கழுவுறார் விளக்குற அதான் விளக்கு. அவ இதுல இந்த வசனத்தை போடக்கூடாது. இதை அந்த விளக்கு. தம் கணவருக்கு அந்த எம்மையார் உரைத்தார். அவருக்கு மிக்க சினம் உண்டாயது. எங்க அவ உங்களுக்கு கதை தெரியுமோ? கலிக்கம்ப அந்த கையால வீட்டுல முந்தி ஒருத்தர் கேளுங்க நான் சொல்றேன். முந்தி ஒரு ஆள் வேலை செய்து கொண்டிருந்தவர். அவன் வீட்டு வேலைக்காரன். அவர் அடியவர் மாதிரி சாப்பிடாங்க வரைக்குள்ள அவரை விலக்கி வைக்கிறா. அந்த கதை எனக்கு தெரிஞ்சபடியா தான் நான் அந்த விளக்கல இதுல உங்களுக்கு உறுதிப்படுத்துறேன். விளக்கல் வருமாக இந்த விளக்கல் அவரை கால விளக்கிறார். ஏன் வர இல்ல அவர் இன்னும் அந்த விளக்கல கொண்டு முதலாவது சரி, இரண்டாவது தான் விளக்கேண்டுவது. எனக்கு இந்த கதை தெரியும் என்றபடியா நான் அதுல உறுதியா நிக்கிறேன். உங்களுக்கு எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த இல்ல தெரியும், கதை தெரியும், கதை தெரியும். ஆனா இந்த கருத்து 3 இடத்துல விளக்கினார் என்றதான் அந்த விளக்கல் வேற என்னுமே அது பாருங்க. இதை தம் கணவருக்கு அந்த அவரது அடிகளை விளக்க நீர் வார்க்கவில்லை. வார்த்தை அதுதான் அங்க வந்திருக்கு. அந்த அவருக்கு மிக்க சினம் உண்டாயது. ஒரு வாளை எடுத்து மனைவியின் கையை வெட்டினார். தாமே அவர் தம் மடியை நீர் வார்த்து விளக்கினார். இத்தகைய தொண்டு செய்த அவர் இறுதியில் இறைவரின் திருவடிகள். இந்த விளக்கல் சரி, இந்த கடைசி இரண்டாவது அது சரி, கடைசி சரி. மற்றதுகள் என்னன்னு நான் விளங்கல. ஒன்றிலே அன்றி ஒன்றிலையாவது விளக்கினார்ன்றது வர. ஐயோ ஐயோ விடுங்க விடுங்க, விட்டுட்டு படியுங்க. கமலா, அந்த அடிகள் அந்த நடுவில உள்ளதான் பிழை இல்ல. மூன்றும் சரி, மூன்றும் சரி, மூன்றும் சரியானதான் நான் சொல்றேன். என்ன படியும் விளக்குறதுக்கு நீர் வாக்கவில்லை என்ற சொல்ல வடிவா சொல்லு. அது சரியா இருக்கலாமோ? அவரது அடிகளை விளக்க நீர் வாக்கவில்லை. அவருக்கு அந்த பழைய கோதை வச்சுக்கொண்டு அவன் நீர் ஊத்தேலி அவனுக்கு அடிகளை விளக்கி வச்சவா. அவர் அந்த விளக்கி வச்சவா இல்லையம்மா. விளக்க நீர் ஊத்தே இல்ல, விளக்கே இல்ல, நீர் ஊத்தே இல்ல. அவர் அடிகளை விளக்குறார். அவரை விளக்குறேன்னு சொன்னா அந்த கையால அப்படி அவரை தண்ணி ஊத்தேக்குள்ள அவ தண்ணி ஊத்த அவர் கால்களை உறைஞ்சி அதுதான் அந்த விளக்க. அதான் விளக்கம். சரி சரி, படியுங்க. அடுத்த படியுங்க. ஓகே. உரிமையொழுக்கம் தலை நின்ற உயர்தொல் மரபின் நீடுமனை தருமனறியால் வாழ்குடிகள் தழைத்து வளரும் தன்மையதாய் வரும் மஞ்சுரையும் மலர்சோலை மருங்கு சூழ்ந்த வளம்புறவில் பெருமை உலகு பெற விளங்கும் மேம்பால் பெண்ணா கடமூதூர். தெளிவுரை. தமக்கு உரிமையான நல்லொழுக்கத்தில் சிறந்த உயர்ந்த பழமையான மரபில் நிலை பெறுகின்ற இல்லற நெறியில் வாழ்கின்ற குடிகள் தழைத்தோங்கும் இயல்புடையதாகி வானில் வரும் மேகங்கள் தங்குவதற்கு இடமான பூஞ்சோலைகள் பக்கங்களில் சூழ்ந்த வளமுடைய புறம் பனைகளுடன் உலகம் பெருமை பெறுவதை மேற்கு திக்கில் உள்ள பெண்ணாகடம் என்ற பழைய ஊர். பெண்ணாகடம் ஒரு ஊர். மற்ற பதியின் இடைவாழும் வணிகர் குலத்து வந்துதித்தார் கற்றை சடையார் கடற்காதலுடனே வளர்த்த கருத்துடையார் அற்றை கன்று துங்கானை மாடத்து அமர்ந்தார் அடித்தொண்டு பற்றி பணி செய் கலிக்கம்பர் என்பார் மற்றோர் பற்றிலார். அந்த பதியில் வாழ்வு பெறுகின்ற வணிகர் குலத்தில் வந்து தோன்றியவர் கற்றையான சடையுடைய சிவபெருமானின் திருவடிகளில் கொண்ட வெறு விருப்பம் தம் உடலில் வளர்ச்சியுடனே வளர்கின்ற கருத்தை உடையவர். அவர் அந்த பதியில் திரு தூங்கானை மாடத்தில் எழுந்தறி உள்ள சிவபெருமானின் திருவடி தொண்டு பற்றி பணி செய்யும் கலிக்கம்பர் என கூறப்படுபவர். அவர் சிவப்பற்று அன்றி வேறொரு பற்றும் இல்லாதவர். பாடலன் 4014. ஆன அன்பர் தாமன்றும் மரணார் அன்பர்க்கு அமுது செய்ய மேன்மை விளங்கு போனமும் விரும்பு கரி நெய் தயிர் தீம்பால் தேனின் இனிய கனி கட்டி திருந்தாமுது செய்வித்தே ஏனை நிதியம் வேண்டுவன எல்லாம் இன்ப முறவழிப்பார். தெளிவுரை.
அத்தகைய அன்பரென்றும் சிவனுடைய அன்பர்களுக்கு அமுது செய்வதற்குரிய மேலான தன்மை விளங்கும் திருவமுதுடன் விரும்பும் கறி வகைகளும் நெய்யும் தயிரும் இனிய கட்டியாக காய்ச்சிய பாலும் தேனை விட இனிய பழங்களும் கரும்பு கட்டியும் என்னும் இவை முதலானவற்றை படைத்து திருந்தியவாறு அவர்களை உண்ணும்படியாக செய்வித்தே மேலும் வேண்டிய அமலா மேலும் வேண்டிய பிற நிதியங்கள் எல்லாவற்றையும் இன்பம் பொருந்த அளிப்பவராய் கஷ்டம் வாசிக்கிறேன் நளினா அதுல படத்திருந்தியவாறு இல்ல படத்திருந்தியவாறு அதுல பிள்ளையார வாசிக்க இருந்தியவாறுன்னு தான் சொல்லுவோம். சரியா என்ன வகையால் திருத்தொண்டு புரியும் நாளில் அங்கொரு நாள் மென்னுமெனை இல்லமுது செய்ய வந்து தொண்டர் சமையெல்லாம் தென்மை முறையே அமுது செய்ய தொடங்குவிப்பார் அவர் தம்மை முன்னர் அழைத்து திருவடிகள் எல்லாம் விளங்க முயல்கின்றார். அத்தகைய வகையினால் தொண்டு செய்து வருகின்ற நாள்களிலே ஒரு நாளில் நிலை பெற்ற தம் திருமனையில் அமுது செய்ய வந்த தொண்டர்களே எல்லாம் பழைய முறையிலே செய்ய தொடங்குவிப்பீராகி அவர்களை முன்னழைத்து அவர்களின் திருவடிகளை எல்லாம் விளங்க இந்நாயனர் முயல திருந்து மனையார் மனையெல்லாம் திகழ விளக்கி போனாகமும் பொருந்து சுவையற் கரியமுதும் புனித தண்ணீருடன் மற்றும் அருந்தும் இயல்பில் உள்ளனவும் அமைத்து கரக நீரளிக்க விரும்புகணவர் பெருந்தவர்கள் எல்லாம் விளங்கும் பொழுதின் கண் விளக்குன்னு வாரது என்ன சொன்னா சுத்தம் செய்யறது, குத்து விளக்க விளக்கின மாதிரி. அதுதான் பாத்திரங்களை விளக்குங்கன்னு நாங்க குத்து விளக்கத்தானே விளக்குறன்றது ஆக்களின் கால விளக்குறன்னு சொல்றது. இல்ல விளக்குறண்டாப்புல பொலிபுற செய்கிறது பொலிபுற செய்யறதா அது விளங்கினது. இப்ப இதுல போட்ட விளக்கம் எனக்கு இப்ப விளங்குது. ஆனால் நாங்க குத்து விளக்கத்தானே விளக்குறன்ற ஆக்களின் கால சொல்றது. அது நாங்கள் இது பழைய பண்பாட்டு தமிழ்ல விளக்குறன்றதான் உண்மையான சரியான வசனம். மனைவியார் அந்த இல்லம் முழுவதும் விளக்கி திரு அமுதும் பொருந்தும் அவைகளில் கறி அமுதும் தூய்மையான நீரும் என்னும் இவற்றுடனே உண்கின்ற தன்மையில் உள்ளனவான புற பொருட்களையும் செம்மை பெற அமைத்து கதகத்தின் நீரை வார்க்க விரும்பும் கணவர் இந்த துறவியனின் திருவடிகளை எல்லாம் விளக்கி வரும்போது ஒரு சொல்லு வந்திருக்குது, தமிழ் எழுத்துல 2 இருக்குல்ல. நீ சொல்ற விளக்கருக்கு லானா வரணும். இது லானா அதான் நான் சொன்னேன். அந்த விளக்க விட்டுட்டு நம்ம அத போட்டு இருக்க வேணும். அதான் அவ விலக்கி வச்சவ வேற. முன்பு தமக்கு தொழில் செய்யுந்தமராய் ஏவல் முனிந்து என்பும் மரவும் அணிந்த பிரான் அடியாராகி அங்கெய்தும் அன்பருடனே திருவேடந்தாங்கி அணைந்தார் ஒருவர்தாம் பின்பு வந்து தோன்ற அவர் பாதம் விளக்கும் பெருந்தகையார். முன்னாட்களில் தமக்கு தொண்டு செய்யும் சுற்றமாக இருந்து பின் ஏவற்பணியை வெறுத்து சென்று எலும்பையும் பாம்பையும் அணிந்த பெருமானின் அடியாராகி அங்கு வந்த அடியார்களுடனே சேர்ந்து வந்தவரான ஒருவர் பின்பு வந்து தோன்ற அவர் அடிகளை விளங்கும் பெருந்தகையரான கலிக்கம்பர். கையால் அவர்தம் அடிபிடிக்க காதல் மனையார் முன்பேவல் செய்யாதகன்றதமர் போலும் என்று தேரும் பொழுது மலர் மொய்யார் வாச கரக நீர் வார்க்க முட்ட முதல் தொண்டர் மையார் கூந்தல் மனையாரை பார்த்து மனதுட்கருதுவார். கைகளால் அவரின் அடிகளை பிடிக்க
முன்பு நம்மவளை செய்யாது விட்டு சென்ற சுற்றம் இவர் போலும் என்று அன்பு மனைவியார் நினைக்கும் போது மலர்கின்ற மலர்களுடைய கரக நீரை பார்க்க காலம் தாழ்க்கவே முதன்மை பெற்ற திருத்தொண்டரை அவர் கரிய கூந்தலையுடைய மனைவியை பார்த்து தம் மனதில் எண்ணலாம். இதுல வருது அந்த கதை வருது. வெறித்த கொன்றை முடியார்தம் அடியார் இவர் முன் மேவுநிலை குறித்து வெல்கி நீர்வாரா ஒளிந்தாள் என்று மனங்கொண்டு மறித்து நோக்கார் வடிவாளை வாங்கி கரகம் வாங்கி கை தரித்து கரக நீர் எடுத்து தாமே அவர்தாள் விளக்கினார். மணங்கமலும் கொன்றை மலரை அணிந்த முடையுடைய இறைவனாரின் அடியாரான இவர் மேவும் நிலையை குறித்து திருவடிவை உழக்க நீரை பார்க்காது விட்டார் என்று மனத்தில் எண்ணி மீண்டும் பார்க்காமல் எண்ணி பார்க்கல. அவர் சரியோ உடையோடு எண்ணி பார்க்காம கூர்மையான வாழ்வை உருவி அவர் கையில் பொருந்திய கரகத்தை பெற்று கொண்டு அவரது கையை வெட்டி துண்டாக்கி கரகத்தை எடுத்து நீர் வார்த்து தாமே அவருக்கு கால்களை விளக்கினார். பாடலன் 4020 விளக்கி அமுது செய்வதற்கு வேண்டுவனதாமே செய்து துளக்கின் சிந்தையுடன் தொண்டர் தம்மை அமுது செய்வித்தார். அளப்பில் பெருமை அவர் பின்னு மடுத்த பொண்டின் வழி நின்று களத்தினஞ்சம் அடித்தவர்களால் நிலக்கீழ் அடியாருடன் கலந்தார். தெளிவுரை. அங்கனம் விளக்கிய என்பதற்கு மன்னிக்க வேணும் என்னன்னு சொன்னா இது பாருங்கோ, களத்தில் நஞ்சம் அணிந்தவர்கள் என்றுதான் அதை படி. பாதம் களத்தில் நஞ்சம் அந்த காலத்துல நஞ்சு அணிந்தவர் கால். வழி நின்று களத்தில் நஞ்சம் அணிந்தவர்கள் நிலக்கீழ் அடியாருடன் கலந்தார். தெளிவுரை. அங்கனம் விளக்கிய பின்பு அவர் உணவு உண்பதற்கு வேண்டிய மற்ற செயல்களை எல்லாம் தாமே செய்து அசைவற்ற மனநிலையுடன் அத்தொண்டரை அமுது செய்வித்தார். அளவில்லாத பெருமையுடைய அவர் பின்பும் அடுத்த திருத்தொண்டின் வழியில் வருவது ஒழுகி கழுத்தில் நஞ்சையுடைய இறைவரின் திருவடி நிலக்கீழே அடியாருடன் கலந்து மீளா நெறியில் அமர்ந்தார். நீர் விடமுண்டார் அடியார் வேடம் ஒன்றுணராம் மாதரார் கைதடித்த கலிக்கம்பர் மலர்ச்சேவடி வணங்கி பூதநாதார் திருத்தொண்டு புரிந்து புவனங்களிற் பொலிந்த காதலன்பர் கலிநீரியார்தம் பெருமை கட்டுரைப்பாம். குளிர்ந்த நீரைவான நீர் பொருந்திய கடலில் எழுந்த நஞ்சை உண்ட இறைவரின் அடியாரது திருக்கோலம் இஃது என்று உணராத மனைவியாரின் கையை வெட்டிய கலிக்கம்ப நாயனாரின் மலர் போன்ற அடிகளை வணங்கி பூதங்களுக்கு தலைவரான சிவபெருமானின் திருத்தொண்டு செய்து எல்லா உலகங்களிலும் விளங்கும் பெரும் விருப்பமுடைய அன்பரான கலிய நாயனாரின் பெருமையை உரைப்போம். கலிக்கம்ப நாயனார் புராணம் முற்றிற்று. திருச்சிற்றம்பலம். கலிய நாயனார் புராணம். நளினாக்கா கதை சொல்றீங்களோ இன்றைக்கு? நளினாக்கா தானா சொல்றீங்களோ? இனி 16 கதை இருக்குது, முடிய நேரம் சொல்லும். அப்ப நிப்பாட்டு.